காங்கேயம் மாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா இக்கரை நெகம்பம் புதூர் கிராம வேளாண்மையாளர் என் விஜயகுமார் அவர்கள் தரும் யோசனைகள். நான் பார்த்தோம்னா முதல்ல கலப்பின மாடுகள் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குழந்தைகளுக்காக A2 மில்க் வேணும்ன்ட்டு நாட்டு மாடுகள் பார்க்கும்போது இங்கே விற்பனை பண்ணுறதா தகவல் தெரிஞ்சது. அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கிடாரி கன்றுக்குட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு இப்போது அது கன்று போட்டு இப்போ பால் கறந்துட்டுருக்கு. காலையில் ஒரு 3 லிட்டர், சாயங்காலம் ஒரு 3 லிட்டருக்கு பால் கறந்துட்டுருக்குங்க. இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கான இது பாலும் அதில் வந்துடுது. இதுக்கு முன்னாடி நான் கலப்பின மாடுகள் வச்சுருந்தேன். அதுலேயும் பால் அந்தளவுக்கு இது இல்லாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் மேய்ச்சல், அதாவது சாதாரண பில்லு ரோட்டோரமா இந்த மாதிரி தான் மேய்ச்சல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே காங்கேயம் ஆராய்ச்சி நிலையத்தில் மாடு வளர்ப்பதற்கான பயிற்சி தரதா சொன்னாங்க. அதில் கலந்துக்கிட்டு மாடுகள் எப்படி வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும், நோய் மேலாண்மைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காங்கேயம் ஆராய்ச்சி நிலையத்தில் கரணைகள் வாங்கிட்டு போயிருந்தேன். முதல்ல கோஃபோர் கரணைகள் இருந்துச்சு. அது முழங்கு கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு அறுக்கருக்கு வெட்டி போட்டோம்னா வேஸ்ட் ஆகாமல் மாடுகள் சாப்பிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கோஃபை கொடுத்தாங்க. கோஃபையும் அதே மாதிரி தான் முழங்கு கம்மியாக இருக்குது, நாங்கள் அறுக்கருக்கு ஈஸியாக இருக்குது. அது போக அது சாப் பண்ணி போடும்போது நம்ம மாடுகளும் வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்டுக்குது. பால் உற்பத்தியும் அது மூலிமா ரொம்ப அதிகமாக இருக்குது. கலப்பின மாடுகளாகட்டும் நாட்டு மாடுகளாகட்டும் கோஃபோர் கோஃபை போடும்போது நல்லா பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம காங்கேயம் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இயற்கை இடுபொருட்கள் பயிற்சி கொடுத்தாங்க. அதில் நமக்கு பஞ்சகவ்யா, அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அது மூலியமாக எங்கிட்ட இருக்கிற நாட்டு மாடுகளை வச்சு நான் என்னுடைய தோட்டத்துக்கு இடுபொருட்கள் உற்பத்தி பண்ணிக்கிறேன். அது மூலமா மண் வளம் நல்லா இருக்குது, இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் மிகவும் உற்பத்தி உதவியாக இருக்குது. இதுக்கு வருங்காலங்களில் பார்த்தோம்னா நம்ம பால் உற்பத்தியில் இப்போது எங்கிட்ட இருக்கிற மாடு 3 லிட்டருக்கு இருக்குது. நான் பயன்படுத்தியது போக மீதி இருக்கிற பால் நான் வெளியே விற்பனை பண்ணுறேன். அது 80லேருந்து 90 ரூபா வரைக்கும் நான் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது எனக்கு போதுமான வருமானமும் கிடைக்கிது. இன்னும் வருங்காலங்களில் நான் காங்கேயம் மாடுகள் அதிகப்படுத்தி அதுவே ஒரு தொழிலாக பண்ணலான்னு நான் முடிவில் இருக்கிறேன். வருங்காலங்களில் இன்னும் மாடுகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அது மூலயமா நான் பால் உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணி ஒரு நிலையான வருமானம் வர மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நான் எங்கிட்ட இருக்கிற மாடுகளை வச்சு நான் பால் உற்பத்தி போக மதிப்பு கூட்டு பொருட்களான நெய், அது போக மோர் மசாலா மோர் மாதிரி பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். நெய் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கும் நெய் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது போக பால்கோவா இந்த மாதிரி பொருட்களும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, இப்போது வருங்காலங்களில் நாட்டு மாட்டு பால்னு தனியாக ஆவின் மூலமாக கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். எங்களுக்கு விற்பனை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 1 லிட்டர் 80லேருந்து 90 ரூபா வரைக்கும் போய் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற மாடுகளை வச்சு நான் அந்த டெய்லியும் காலையில் ஒரு 10 லிட்டர், சாயங்காலம் ஒரு 10 லிட்டர் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு போதுமான வருமானமும் இருக்குது. கலப்பின மாட்டு பால் பார்த்தா 30 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்சு தான் அமௌண்ட் வருது. இதுவே நாட்டு மாட்டு பாலுங்கும்போது அதோட விலையை அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 80லேருந்து 90 ரூபா அந்த விலைக்கு நான் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது அந்த கலப்பின மாடுகளை காட்டிலும் இதோட பால் உற்பத்தி கம்மியாக இருந்தாலும் இதோட பலன் அதிகமாக இருக்குது. இப்போது கலப்பின மாடுகள் ஒப்பிடும்போது நாட்டு மாட்டு தீவனம் அதிகமாக இல்லாமல் கம்மியாக எடுத்துக்குது. அது கம்மியாக எடுத்துக்குது. நம்ம செலவும் பார்த்தோம்னா குறையுது. நம்ம பால் உற்பத்தி செலவு குறையுது, பால் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்குது. இதனால் லாபம் நமக்கு விவசாயிகளுக்கு அதிகமாக இருக்குது. இது மூலயமா காங்கேயம் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலயமா நான் கரணை வாங்கியிருக்கிறேன். எல்லாமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. கூட மருத்துவர்கள் நோய் மேலாண்மை ஏதாவது மாடுகளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே பார்க்குறாங்க. இப்போது காங்கேயம் மாட்டு பார்த்திங்கன்னா தவிடு, புண்ணாக்கு இது மட்டும்தான் நாங்கள் வெளியிலேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அதிகமான இது தேவையில்லாதனால ரொம்ப லாபகரமாக இருக்குது. இதனால் விவசாயிகள் நாட்டு மாடுகளை வளர்த்து பெரும் லாபத்தை பெற்று
பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் விஜயகுமார் அவர்களை 09787473134 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.